வணக்கம் நண்பர்களே. இது எளியூர் அரசியல். நாம இன்னைக்கு பார்க்க போறது திருப்பரங்குன்றம் விவகாரம். இன்றைய தமிழ் தினசரி ஒன்றில் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூணுக்காக கட்டுரைகள், செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. 3 பக்கம் தேவையா அப்படின்னு கேட்டா, அதுதான் அரசியல். நாம திருப்பரங்குன்றம் தீர்ப்பை பற்றியெல்லாம் நம்ம பேச போறது கிடையாது. திருப்பரங்குன்றம், அதனுடைய வரலாறு, என்ன நடந்தது? இதை முதல்ல நம்ம பார்ப்போம். திருப்பரங்குன்றம் முருகனின் முதல் படை வீடு. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடினார். அகநானூரில் திருப்பரங்குன்றத்தை பற்றிய குறிப்புகள் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் 6ஆம் நூற்றாண்டில் அது ஒரு குடைவரை கோயிலாக கட்டப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டில் சட்டன் கணபதி என்பவர் அதை விரிவுபடுத்தினார். நாயக்க காலத்தில் மண்டபங்கள், நுழைவு கோபுரம் முதலியவை கட்டப்பட்டது. ராணி மங்கம்மாள் திருப்பரங்குன்றத்தினுடைய அஸ்தான மண்டபத்தை கட்டினார். 1ஆம் நூற்றாண்டிலேயே ஜைனர்கள் அங்கே சமணப்படுக்கைகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதற்கான தமிழ், பிராமி கல்வெட்டுக்கள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. இப்படி திருப்பரங்குன்றம் ஒரு முழு குடவரை கோயிலாகத்தான் நிர்மாணிக்கப்பட்டது. இதை பற்றி பல அறிஞர்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. நமக்கு முக்கியமான ஒரு விவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தென்னக குடைவரை கோயில்கள் அப்படின்னு ஆசிரியர் தமிழ் கோயில் கலைச்செல்வர் திரு ராசமாணிக்கம் பிஏ பிகாம் விஷாரத் இந்தியும் படிச்சிருப்பார் போல இருக்கு. அவர் எழுதியதில் மிக தெளிவாக திருப்பரங்குன்றத்தினுடைய குடவரை கோயில்களை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த குடவரை கோயிலை எப்படி கட்டணும்னு சொன்னாங்கன்னா, சௌரவம் நீங்களாக ஏனைய 5 பிரிவினருக்குரிய தெய்வ வடிவங்களை மூலவராக இருத்தல். இதுதான் முதல் கான்செப்ட். அது என்ன சௌரவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்து மதம் 6 பிரிவுகளை கொண்டது. சௌரவம், சமணம், வைணவம், சௌரம், சாக்தம், கௌமாரம், கணாதிபத்தியம். இது என்ன? சைவம், வைணவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு தசாவதாரத்தில் கமலஹாசன் சொல்கிற மாதிரி இந்த சைன வைணவ போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுச்சு. சௌரவம் என்பது சூரிய வழிபாடு, கௌமாரம் என்பது முருகனுடைய வழிபாடு, காணாதிபத்தியம் என்பது விநாயகர் வழிபாடு, சாக்தம் என்பது சக்தி வழிபாடு. ஆதிசங்கரர் அந்த 6ஐயும் சேர்த்து ஷண்மத ஸ்தாபனம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதை பிற்காலத்தில் பிரிட்டிஷார்கள் இந்து மதமும் கொண்டு வந்தாங்க. இந்த சிவகிரி குடவரை கோயில்கள் வரிசையில் நமக்கு முழுமை பெற்ற கோயிலாக திருப்பரங்குன்றம் வருகிறது. கருவறை, அர்த்த மண்டபம், முகமண்டபம். 1ஆம் குடவரை கோயிலில் அங்கே சிவனுக்காக ஆடவல்லான், பெரும்பாலும் குடவரை கோயில்கள் சிவனுக்காகவே கட்டப்பட்டது. 2ஆம் குடவரை கோயிலில் தான் ஆடு ஊர்தியுடன் முருகனார் இருக்கிறார். இந்த மாதிரி திருப்பரங்குன்றம் முழுக்க முழுக்க ஒரு குடவரை கோயிலாக தான் கட்டணும்னு நிர்மாணித்து அந்தபடி தான் போய்கிட்டு இருந்திருக்கு. அது மலைக்கோயில் இல்லை. அது என்ன காரணத்துக்காண்டி மலை மேலே கோயில் கட்டாமல் விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்போ பழனி மலையில் கோயில் கட்டிட்டாங்க, திருத்தணியில் கோயில் கட்டிட்டாங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் குடவரை கோயிலாக தான் அதை முழுக்க முழுக்க அதன் மீது கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். இதை பற்றின 10 பாட்டில் முருகனை பற்றி, திருப்பரங்குன்றத்தை பற்றி வருகிறது. திருப்பேரூர் வெண்பாவந்தாதின்னு திரு வீராசாமின்னு ஒருத்தர் எழுதினவர் திருப்பரங்கிரி குமரேஸ்வர அனுபூபதி அப்படின்னு அதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. இப்படி சிறப்புகள் பெற்ற திருப்பரங்குன்றத்தில் கோயிலில் கீழே கோயிலில் சாமி கும்பிட்றதான் வழி முறையாக இருந்திருக்கிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் சிக்கந்தர் பாஷா வராரு. சிக்கந்தர் பாஷா பாதுஷா இல்லை, அது துவேஷமாக பாஷாவுக்கு நடுவில் ஒரு தூவு போட்டு பாதுஷான்னு ஆக்கிட்டாங்க. அவர் ஜெட்டாவிலேருந்து வந்த ஒரு சுஃபி இஸ்லாமிய ஞானி. அவர் இந்த பக்கம் இங்கே குடவரை இது இஸ்லாத்தை பரப்புறதுக்காக வராரு. இஸ்லாத்தை பரப்புறாரு, பார்க்குறாரு. திருப்பரங்குன்றத்தில் மலை சும்மா இருந்திருக்கு, மேலே போகிறாரு, அங்கேயே அடக்கமாயிட்டார். அதில் ஒரு தர்கா ஏற்படுத்துகிறாங்க. சில என்ன கதை சொல்கிறாங்கன்னா, சிக்கந்தர் பாதுஷா ஒரு ராஜா, மதுரை ஆண்ட சுல்தான். அவன் கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். அவனை விஜயநகர பேரரசில் வந்த கம்பண்ணன் அவரை விரட்டிகிட்டே போனான். அவர் பயந்து போய் திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி உட்காந்துட்டார். 2 பேர் சண்டையில் ஒத்தை கொத்தவான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அங்கேயே அவர் தலையை வெட்டினார். வெட்டிய கையோடு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை திறந்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில்
ஒருத்தன் தலைய வெட்டுனா, அந்த தலைய அங்கேயே போட்டு போ மாட்டாய்ங்க. தலைய தனியா துண்டாடிருவாய்ங்க. இல்லன்னா ஒரு வேல்ல குத்தி நிப்பாட்டிருவாங்க. தலை இல்லாத முண்டத்த அடக்கம் பண்ணுவது இஸ்லாத்தின் முறை இல்ல. இது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, நம்ம தலைவர் படம் தான். அலிபாபாவும் 40 திருடர்களும். தல போயிருதுல, தலைய கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சு தைக்க தானே தங்கவேல கூட்டு வராங்க. அதனால தலை இல்லாத முண்டத்தை வந்து அங்கே அடக்கம் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. 2வது தர்காக்கள் என்பது பெரும்பாலும் தமிழ்நாட்டில 3 தர்கா முக்கியமான தர்கா. என்னைய பொறுத்தவரை நாகூர் தர்கா, ஏர்வாடி தர்கா இதுதான் 2 முக்கியம். இவர்கள் எல்லாமே ஸல்லல்லாஹு முஹம்மது நபியினுடைய வழித்தோன்றல்கள். 5ஆம் தலைமுறை, 6ஆம் தலைமுறை இந்தியாவுக்கு வந்து அவர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள். இங்கேயே அவர்கள் அடக்கமாயிட்டாங்க. இங்கேயே வந்து அவர்களுக்கு கோயில் மாரி பண்ணி அது தர்காவாக வழிபடுகிறோம். சிக்கந்தர் தர்காவினுடைய பிரசித்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல் முஸ்தஜாப் அத் துவா. பிரார்த்தனைகளை உடனடியாக ஏற்கக்கூடியவராம். இப்படி தான் அது போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு திருப்பரங்குன்றத்தில கோயில் தீபத்தூணில் விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமான போராட்டம் நடந்து நீதிமன்றமெல்லாம் ஏறியாச்சு. சரி, அங்கே ஏற்கனவே உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஒரே இடத்தில் 2 இடத்துல தீபங்கள் ஏற்றலாமா? ஆகம விதி அதற்கு அனுமதிக்கிறதா? அதை யாரும் கேட்ட மாரி தெரியல. முதல்ல நமக்குள்ள ஒரு முடிவு வரணும்ல. இந்துக்கள் மனம் புண்படுகிறது, இந்துக்கள் சொல்றத கேட்கல, இந்துக்களுடைய பேச்சை கேட்கலன்னு சொல்றாங்களே. முதல்ல இங்கே திருப்பரங்குன்றத்தில எங்கே தீபம் ஏத்தணும் என்பதை முதல்ல இந்து மத தலைவர்கள், கல்வியாளர்கள், தமிழறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு பெரிய விவாதம், குழு விவாதம் முடிஞ்சு இதுதான் முடிந்த முடிவு அப்படின்னு கொண்டு போயிருந்தா பரவாயில்லாம். அவர் ஒரு இயக்கத்தை வச்சிருக்காரு. அவர் வந்து நீதிமன்றத்தை அணுகுகிறார். அதன் அடிப்படையில அவங்க வந்து குடுத்துருக்காங்க. சரி, இது எல்லா ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பொது கருத்தா அப்படின்னா, அது இல்ல. ஏன்னா ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பொது கருத்து வேணும்னா, ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றலாமா வேண்டாமான்னு. அப்படி ஒரு வாக்கெடுப்பு நடத்துனீங்கன்னா, ஏற்ற வேண்டாம் என்பதே பெரும்பான்மையா இருக்கும். ஏத்தணுங்கிறதுக்கு டெபாசிட்டே போயிரும். இதுதான் இன்றைய உண்மையான நிலவரம். ஆனால் இத வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, அன்னைக்கு கந்தூரி அன்னைக்கு ஒரு 10 பேரு பெண்கள வந்து ஏவி விடுறாங்க. அது கையில ஒரு சட்டி மாரி வச்சுக்கிட்டு தீபம் ஏத்தணும்னு நிக்குது. தலைவிரி கோலமா ஒரு பொட்டுக்கிட்டு இல்லாம. சொல்றதுக்காக நீங்க தவறா நினைக்கக்கூடாது. அவங்க கையில வச்சிருக்க சட்டிய பார்த்தோனே எனக்கு நம்ம கறிக்கடையில ஆட்டுக்கு ரத்தம் வாங்க போவோம்ல, அந்த மாரி ஒரு பெரிய சட்டி. இத வச்சுக்கிட்டு தீபம் ஏத்தணும்ங்கிறாங்க. இப்ப நம்ம திருவண்ணாமலையில வந்து தீபம் ஏத்துறாங்க. திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறதுக்கு அது திருவண்ணாமலைய வந்து நம்ம இறைவனுடைய வடிவமா பார்க்குறோம். அதில யாரும் கால் வைக்க மாட்டாங்க. அதில ஏறுறதுக்கு 40 நாள் விரதம் இருந்து, அவங்க அந்த மலை மேல அந்த கொப்பரைய கொண்டு வராங்க. அந்த கொப்பரைய கொண்டு போறதே ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். அந்த கொப்பரைய வந்து அவ்வளவு தெய்வீகமா வழிபட்டு மேல கொண்டு போறாங்க, ஏத்துறாங்க, திருப்பி இறக்கிட்டு வராங்க. அந்த மலை மேல் கால் வைத்ததற்கான பரிகார பூஜைலாம் நடக்கும். அன்னைக்கு போய் திருப்பரங்குன்றத்தில தீபம் ஏத்துறோம் அப்படி விரதம் இருந்து போன ஆள்ன்னு நினைக்கிறீங்களா? அந்த கம்பியெல்லாம் தள்ளி விட்டுட்டு போலீஸ் தள்ளி விட்டு போன கூட்டத்தில எத்தனை பேர் பக்தியா இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க அரசியல். ஏன்னு கேட்டா, நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும் நண்பர்களே இந்த மாரி விஷயத்தில. பாபர் மசூதி இடிக்கும் பொழுது, அந்த டிசம்பர் 6 கரசேவைக்கு போனது 1,50,000 பேர். அந்த டோம இடிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஏறியிருப்பான்? 10,000 பேர் ஏறியிருப்பான். அது அடையாளம் காணவில்லை என்று தரவுகள் சொல்லுகிறது. அந்த 10,000 பேர் இடித்தது 100 கோடி இந்திய மக்களுடைய ஏற்படுத்திய அதிர்வலை இன்று வரைக்கும் போகல. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய அதிர்வலையாக, ஒரு வடுவாக தான் இருக்கு. அதுவரைக்கும் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறதுல போய்க்கிட்டு இருந்த பயணம் யூ-டர்ன் எடுத்து திரும்பி வர்றதுக்கு அந்த 10,000 பேர் தான் காரணம். எனவே இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றத்தில இந்த இடத்த விட்டு அந்த இடத்துல ஏற்றதுனால நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா? டாலர் மதிப்பு விழுந்துருமா? அப்படிலாம் கிடையாது. இத சொன்னாலே இந்து மதத்தை எங்களுடைய உணர்வை புண்படுத்திட்டாங்க. ஒரு உணர்வையும் புண்படுத்தல. ஊர்ல இருக்க எல்லாரும் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏத்துறோம். அவங்கவங்க வீட்ல ஏத்துறோம். எனக்கெல்லாம் வந்து விவரம் தெரியும்போது, நகரத்தார்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ரேடியோவுல திருவண்ணாமலையில விளக்கு அப்ப திருவண்ணாமலையும் கூட எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. திருவண்ணாமலையில விளக்கு ஏத்தியாச்சுன்னு சொன்ன உடனே, வீட்ல விளக்கு அவங்க ஏத்துவாங்க. அத பார்த்து நாங்க ஏத்துனோம். இப்படித்தான் போய்க் கொண்டிருந்தது நண்பர்களே. அதனால நீதிமன்ற தீர்ப்பு, நீதி தேவி சிலை நம்மளுக்கு தெரியும். அதுக்கு கண்ண கட்டி கையில ஒரு திராசு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, சமன் செய்து சீர்தூக்கும் துலாக்கால் போல் நீதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கண்ண கட்டி வச்சிருந்தாங்க.
உச்சநீதிமன்றத்தில அந்த நீதி தேவியினுடைய சிலையை மாண்புமிகு சந்திரசூட் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கும்போது, அந்த நீதி தேவி சிலையினுடைய கண்ண வந்து திறந்து விட்டார். அவர் சொன்னாரு, "வெள்ளைக்காரன் குடுத்த சிலையில வந்து ஒரு கத்திய வச்சுட்டு கண்ண கட்டிக்கிட்டு இருக்கு. நாம் ஏன் நீதி தேவி சிலை கண்ண கட்டணும்? அதை நாம் திறந்து விட்டு விடுவோம்." அப்படின்னு சொல்லி திறந்து விட்டதோட, கையில வந்து ஒரு அரசியல் சாசன புஸ்தகத்த குடுத்தாங்க. ஆனா என்னான்னு கேட்டா, இன்றைக்கு வழங்கப்படும் பெரும்பான்மையான நீதிகள், அந்த அரசியல் சாசன புத்தகத்தை திறந்து, அதில் உள்ள சட்டத்தில் சொல்லப்பட்ட ஷரத்துக்கள் படி தான் தீர்ப்பு வழங்கப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருப்பதாக மக்கள் நினைக்கிறார்கள். எனவே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய கருத்து கிடையாது. இதனால தமிழ்நாட்டில எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னா செய்யலாம். அது முழுக்க முழுக்க அரசியல். இதைத்தான் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். முருகன நம்ம கையில வேலோட போய் சாமி கும்பிடுறது நல்லது. அந்த கையில இருக்க வேல புடுங்கிட்டு வீரவேல், வெற்றிவேல்னு பக்கத்து வீட்டு பாய குத்தணும், அடுத்த வீட்டு கிறிஸ்தவன குத்துறோம்னு இறங்குவது ஒரு தவறான அரசியல். இது தமிழ்நாடு என்றும் இடம் கொடுக்கக்கூடாது. பெரியார் வழியிலே மத அரசியலை தவிர்ப்போம், தடுப்போம். நன்றி, வணக்கம்.